நான் இன்னைக்கு என் பிள்ளைய அவன்னு சொல்கிறேன். நான் அவருன்னு சொன்னால் அந்நியமாயிடுது இல்லை இல்லையா? ஒரு மரியாதைக்காக நம்ம பேசுகிறோம். நேருக்கு நேரம் பேசும்போது சார்னு கூப்பிட்டா என் பிள்ளை எப்படி இருக்கும் இல்லையா? அப்படித்தான், அப்படி விஜய்ன்னு தான் கூப்பிடுவேன். நான் மட்டும் இல்லை, எல்லா நண்பர்களும் பார்த்தீங்கன்னா நானாவது வெறும் விஜய்ன்னு கூப்பிடுவேன். ராதா ரவி டேய் அப்படிதான், டே விஜய் அப்படின்னு கூப்பிடுவார். அவ்வளவு நட்புக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பார். நிச்சயமா நிச்சயமா சார். இப்போ இப்ராஹிமும் அவர் 2 பேரும் பேசிக்கிற போட வாடான்னு தானே பேசிக்கிறோம். கடைசி வரைக்கும் இவ்வளோ பெரிய ஹீரோவான பிறகு கூட இவர் அவனை டே என்னடா அப்படின்னு கெட்ட வார்த்தையில் பேசுவார். அவர் இவரை போடா அப்படின்பாரு. இப்படித்தானே பேசிக்கிடுவாங்க. இப்போ நான் காலையில் இங்கே போனேன்ல, இறங்குனதுலேருந்து கார்லேருந்து இறங்குனதுலேருந்து என் கால்லாம் ஒரு மாதிரி நடக்க முடியல. உண்மையில் ப்ராக்டிக்கலாக எனக்கு உள்ளுக்குள்ளே அந்த போய் நிற்கிறேன், அப்படி கால்லாம் உதறது, அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னென்னமோ நினைவுகள், நானும் அவனும் வாழ்ந்த வாழ்க்கை. 17 படம் சார். அதாவது ஒரு டைரக்டர் பிடிக்கலைன்னா 2வது படமே பண்ண மாட்டேன் சார். இவ்வளவுக்கு நான் பயங்கர கோவக்காரன், பயங்கரமா திட்டுவேன். என் மைனஸே அதுதானே. நீங்களே கோவக்காரு, அவரும் கோவக்காரு, எப்படி நீங்க சண்டை? அதைத்தான் சொல்றேன். அதைத்தான், அவரும் முரட்டத்தனமானவர், நான் கோவக்காரன். நீங்க திட்டிலாம் இருக்கீங்களா ஸ்பாட்ல? பயங்கரமா நிறைய திட்டி. ஏதோ திரும்ப கோச்சிக்கலாம் மாட்டாரு என்கிட்ட. அதுதான் சொல்றேன். திருப்பி திருப்பி என்ன சார் எப்போ சார் படம் பண்றோம், இப்போ டேட் என்ன சார் அப்படின்னு கேட்பார். அப்படி ஒரு நட்புக்கு நட்புன்னா அப்படி உயிரை விட்டுருவார் சார். அவரு நடிகர் சங்க தலைவராக இருந்தப்போ கூட அவர் ஃபுல் மீட்டிங்கில் இருப்பார். நானும் அவரை பார்க்கணுன்னா ஃபார்மாலிட்டிஸ்லாம் கேட்க மாட்டேன். எங்கே இருப்பார், அப்படி எங்கே இருக்கார் இப்போ அப்படின்னு கேட்பேன். சார் நான் சங்கத்தில் இருக்கார் சார், நான் பாட்டுக்கு போயிடுவேன். போய் நான் வந்திருக்கேன்னு சொன்னால் வர சொல்லுன்றவர். போனால் எந்திரிச்சிடுவார் சார். அத்தனை மீட்டிங்கில் உட்காந்துருக்கேன். அப்படி ஒரு மரியாதைன்னா, மரியாதை, நன்றி, ஹியூமனிட்டி, இது எல்லாமே விஜயகாந்த். ஒரு பேட்டியில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, ஒரு உடம்பு சரியில்லாத போது நீங்கள் பார்க்கும் போதும் உங்களை எழுந்து கட்டி பிடிக்க அவர் எழுந்தாருன்னு. எவ்வளோ ஒரு நெகிழ்ச்சியான விஷயம் இருக்கு. பேசணும்னு ட்ரை பண்ணுறார் சார். இதையும் என்கிட்ட சொல்லணும்னு என்னை சார்ன்னு தான் கூப்பிடுவார் கடைசி வரைக்கும். நான் தான் விஜய்ன்னு கூப்பிடுவேன். அந்த